ஆண்டவனின் ஆணைக்கு நான் கட்டுப்படுவேன். என் உதவி தேவைப்படும் போது இந்த மோதிரத்தை தேய்த்தால் நான் தோன்றுவேன். அடியனுக்கு ஒரு சந்தேகம். முன்ன பின்ன தெரியாத நாம போய் கூப்பிட்டா அலாவுதீன் நம்மோட வருவானா? என்னோட இந்த சின்ன மூளைக்கு ஒண்ணு மட்டும் நிச்சயமா புரியுது. அலாவுதீன அவனுடைய அம்மா நம்மோட அனுப்பாது. நம்மளா இருந்தா இப்படி தெரியாதவங்களோட அனுப்புவோமா? அனுப்பவே மாட்டோம். நீ போய் வெளியே இரு. உங்கள் அருமை சிம்ராத் வந்திருக்கிறேன். சிம்ராத் அறிமுகமே இல்லாத நாம் போய் கூப்பிட்டா அலாவுதீன் எப்படி வருவான்? அதற்கு ஒரு யோசனை சொல்லுங்கள். அலாவுதீனுக்கு அப்துல்லா என்று சித்தப்பா இருந்தார். அவர் கப்பல் விபத்திலே இருந்தது எல்லோருக்கும் தெரியும். அவர் சாகவில்லை என்று கூறிக்கொண்டு அவரது உருவத்திலே நீங்கள் சென்றால் காரியம் வெற்றி அடையும். சரி இம்ரான், நீ போகலாம். ஏ பஷீர், கூப்பிட்டீங்களா? என்ன பஷீர், இப்போ நான் அலாவுதீனோட சித்தப்பாவா மாற போறேன். நீ என்னோட மனைவியா மாற போற. நான் உங்க மனைவி. அலாவுதீன் வீடு எங்கப்பா இருக்கு? உங்களுக்கு யார பார்க்கணும்? அலாவுதீன் அதோ. யோசப் 2 தினார். 5 தினார் அலாவுதீன்.
தொப்பி எடு. நீ அலாவுதீன் தானே? ஆமா. மகனே, நீங்க யாரு? என்ன தெரியலையா அலாவுதீன்? நான் தாப்பா உங்க சித்தப்பா அப்துல்லா, உங்க பாப்பாவுடைய தம்பி. அல்லா, நீங்க செத்து போயிட்டீங்களே? இல்லப்பா, நான் செத்து போனதாக தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் தான் உயிரோட இருக்கேன். அப்படியா? இவதான் உங்க சித்தி ஜைனபா. அலைக்கும் சலாம். வாங்க சித்தப்பா, வீட்டுக்கு போலாம். என்னடா என்னடா உங்க அம்மாவுக்கு என்ன வந்துச்சு? காலையில போனவா சாயந்தரம் தான் திரும்பி வர. இவ்வளவு நேரம் எங்கடா சுத்திட்டு இருந்த? அந்த பசங்களோட வந்திருக்காங்க. யாருடா அது? செத்து போன உங்க வாப்பாவா? பாப்பா பத்தி அப்படிலாம் சொல்லாதம்மா. வேற யாருடா வந்திருக்காங்க? சித்தப்பாவும் சின்னம்மாவும் வந்திருக்காங்க. சிப்படா, உங்க பாப்பாவுக்கு முந்தையே உங்க சித்தப்பா செத்து போயாச்சு. நீ என்ன சொல்ற? வேணா வந்து பாரு. அன்னைக்கு என்ன அடையாளம் தெரியல? நீ அப்துல்லா இல்ல? இவதான் என் பிபி சைனபா. சைனபா, இவங்கதான் எங்க அண்ணி, அலாவுதீனுடைய அம்மா. இவ பிறந்தப்பதான் நீ வியாபாரத்துக்காக வெளியூர் புறப்பட்ட. அப்போ கடல்ல கப்பல் மூழ்கி நீ செத்ததா? சாவல, செத்தீங்க. சாவல சொன்ன மாதிரியா? கப்பல் மூழ்கினது என்னமோ வாசவத்தான். ஆனா அதுல நான் இறக்கல. எப்படியோ தப்பிச்சு பஸ்ரா போய் சேர்ந்துட்டேன். இவளை நிக்கா பண்ணிக்கிட்டு அங்கேயே குடியேறிட்டேன். அங்க எனக்கு ஏகப்பட்ட வியாபாரம் நடந்துகிட்டு இருக்கு. அண்ணி, எனக்கு நெஞ்ச விட்டு நீங்காத துக்கம் எங்க அண்ணனை உயிரோட பார்க்க முடியலையேங்கிறதுதான். இங்கிருந்து வந்த ஒரு வியாபாரி மூலமா தான் அப்புறம் இறந்து போன செய்தி கேட்டு உடனே இங்க புறப்பட்டு வந்துட்டேன். எல்லாம் அல்லாஹ்வுடைய செயல். உன்னை பார்க்க முடிஞ்சதே, அதுவே ரொம்ப சந்தோஷம். அப்துல்லா, உங்க அண்ணன் எங்களை அனாதையா விட்டுட்டு போயிட்டாரு. எங்களுக்காக யாருமே இல்ல. ஏன் இல்ல? நான் இல்லையா? தர்காவினுடைய தங்க கலசம் போல உங்களுக்கு ஒரு மகன் இல்லையா? அதானே. கஷ்டப்படாதீங்க அண்ணி, உங்களை பாதுகாக்கத்தான் அல்லாஹ் வந்து எங்களை இங்க அனுப்பிச்சு வச்சிருக்காரு. நீ என்னம்மா என்ன அழுதுகிட்டு? சைனபா, உட்காருமா. குடிக்க ஏதாவது கொண்டு வரேன். உட்காருங்க உட்காருங்க சித்தி. இவ்வளவு கனமா இருக்கு. இதுல என்ன இருக்கு? இதெல்லாம் தங்கமா? ஆமாப்பா, அது தங்கம் தான். இதுவும் தங்கமா? அது கூட தங்கம் தான். எனக்கு அம்மாவுக்கு இதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. நான் தர்றப்பா. டேய் டேய், சித்தப்பாவை தொந்தரவு செய்யாதடா. என்னப்பா சாப்பிடு. நான் உனக்கு வேற தரேன், நீ சாப்பிடுப்பா. பரவாயில்லம்மா, அவன் சாப்பிட்டுட்டு மீதியை நான் சாப்பிடுறேன். நீங்க பேசிக்கிட்டு இருங்க, நான் சீக்கிரமா சாப்பாடு தயார் பண்றேன். இப்படி அடி வாங்கிட்டு வந்து படுத்திருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? அலாவுதீன் அவர் ஒன்ன மாதிரி இல்ல, நல்ல பதிலுக்கு பதில் உரைச்சிட்டு தான் வந்திருப்பாரு. அபூபக்கர், அபு அபு இல்ல? ஏ திரும்ப எங்கேயாவது போய் சண்டை போடவா? ஏப்பா இப்படி ரெண்டு பேரும் ஊர் சண்டைக்கு போறீங்க? இல்லம்மா, எங்க சித்தப்பா ஊர்ல இருந்து வந்திருக்காரு. உங்க சித்தப்பாவா? அவர் செத்து போல? இறந்துட்டாங்களா? தெரியுமா? அலாவுதீன் சித்தப்பா திரும்பி வந்திருக்காராம். சித்தப்பாவா? இறந்து போனா அப்துல்லாவா? அவர் செத்து போல. நான் அவர்கிட்ட கேட்டேனே. இப்ப ஒரு பெரிய பணக்கார வியாபாரியா திரும்பி வந்திருக்காரு. இது பாருங்க, இதெல்லாம் சித்தப்பா தான் கொண்டு வந்தாரு. கூட சின்னமாவும் வந்திருக்காங்க. யா அல்லாஹ். அப்துல்லா, இவன் இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி விளையாட்டுத்தனமா சண்டை போட்டுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்க முடியும்? இவன் வாப்பா இருந்திருந்தா இவனை ஏதாவது ஒரு நல்ல வழிக்கு கொண்டாந்துருப்பாரு. அன்னைக்கு இனிமே அந்த கவலையே. எனக்கு பஸ்ராவுல பெரிய வியாபாரம் இருக்குல்ல, இவனை நான் அங்க கூட்டிக்கிட்டு போறேன். வியாபாரம் எல்லாம் கத்து கொடுத்து அவனை இங்க கூட்டிக்கிட்டு வந்து கடை வச்சு கொடுக்க போறேன். இவனை ஆளாக்குறதுக்காக எத்தனை லட்சம் செலவானாலும் செலவழிக்க நான் தயாரா இருக்கேன். அன்னைக்கு அலாவுதீனை விட்டு பெயருக்கு கட்டமா இருந்தா இப்ப நான் அவனை கூட்டிக்கிட்டு போக விரும்பல. இதுல எனக்கு சந்தோஷம் தான், வருத்தமே இல்ல. அல்லாவோட கிருபையால என் மகன் நல்லவனா வந்தா போதும். நீ எங்க வேணும்னாலும் கூட்டிக்கிட்டு போ. இவனை நான் எங்கேயோ கொண்டு விட போறேன்.
திரும்பி வந்தா ராஜகுமாரனா தான் வருவான். அல்ல, கொண்டு விடுங்க சித்தப்பா, கொண்டு விடுங்க. அம்மா, நான் சித்தப்பா கூட போறத முடிவு பண்ணிட்டேன். போகலாம் அவனே போகலாம். நாளை காலையிலேயே புறப்படலாம். அப்போ புறப்பட தயாராயிட்டியா? காலையில காலையில